பிளேயர். இவர் பேர் வந்து டிம் சவுத்தி. கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், இவர் ஒரு நல்ல பவுலர். இந்த பிக்சர் நான் ஏன் இவ்வளோ க்ளோஸ் ஷாட்டில் ஒரு போர்ட்ரேட் எடுத்தேன், அதுவும் ஏன் ஃபிலிமிக் ரெயின் ஆட் பண்ணேன் அப்படிங்கிறதும் நான் முன்னாடியே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்படி வந்து ஒரு ஒயிட் மேன் யாராவது வச்சு நான் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி நினச்சேன்னா, ஷார்ஜா கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து ரொம்ப பழமையான கிரவுண்டு. அதிக ஓடி மேட்சஸ் வந்து ஷார்ஜா கிரவுண்டில் தான் நடந்துருக்குன்னு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஆஃபீஸில் உள்ள என்ட்ராகும் போது பழைய ஃபோட்டோகிராஃப்லாம் வச்சுருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். அது பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த கிரெயினியோட வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பார்க்குறப்ப நம்ம ஒரு பிளேயர், ஒரு ஒயிட் மேன் பிளேயர் யாராவது அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட் போர்ட்ரேட் ஒன்று எடுக்கணும், க்ளோஸாக அந்த ரிங்கிள்ஸ்லாம் தெரிகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன், எனக்கு கிடைக்கல. ஆனால் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் இன்னொரு மேட்ச்சில் நான் அந்த ஷாட் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு சவுத்தி கிடச்சிது. ஸோ இதில் பாருங்கள், டீட்டெயில்ஸ் பாருங்கள், அந்த கிரெயினி, அடுத்து அந்த ரிங்கிள்ஸ், அடுத்து அந்த போர்ட்ரேட், வாவ், இது அப்படியே ஃப்ரேம் பண்ணி நம்ம இதில் மாட்டிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு நான் நினச்ச மாதிரி ஒரு ஃபிலிமியான ஒரு பிக்சர் கிடச்சிது. ஸோ இதுதான் இன்றைக்கான 2 பிக்சர்ஸ். இந்த மாதிரி நான் தினமும் மேக்ஸிமம் டெய்லியும் நான் அப்லோட் பண்ணுறேன், அந்த பிக்சரோட பின்னாடி இருக்க ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பார்க்குறதுனால உங்களோட ஃபோட்டோகிராஃபியும் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே மாறும். நீங்களும் வந்து நிறையா விஷயங்களை அப்சர்வ் பண்ணி எடுக்கலாம். ஸோ என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.